ரொம்ப நாளாகவே என்னோடய இன்ஸ்டா ஃபீட்டில் ஆடாகவும் ரிவ்யூவாகவும் ஒரு சில புக்ஸ் எல்லாம் வரும். அதில் ஒரு சில கலெக்ஷன் ஆஃப் புக்கு தான் இந்த எழுத்துப்பிழை. ரொம்ப நாளாக இந்த புக்கை நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி வாங்கிட்டேன். ஸோ இப்போ தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் எழுத்துப்பிழை அப்படின்னு போட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு நன்றி அப்படின்னு இந்த பழைய வின்டேஜ் போஸ்ட் கார்ட் லுக்கில் நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் பேட். நான் இதை யூஸ் பண்ணுவேன்னு தெரியல. எத்தனை பேர் டூ டூ லிஸ்ட் பேட்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு டீ சாப்பிடலாமா அப்படின்னு போட்டு ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஹைலைட்டர் இருக்குது. அப்புறம் அவங்களோட புக்ஸ் நேம்ஸ்லாம் போட்டு நிறையா புக் மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸில் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு என்வலப் கவர் மாதிரி போட்டு ஒரு பிளாங்க் பேப்பர் டு சம் ஒன் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த நம்ம புக்ஸை வாங்கி யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறப்ப நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறத எழுதி இந்த கவருக்குள்ளே வச்சு இந்த பாக்ஸோட சேர்த்து கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹேண்ட்மேட் கொராஷி புக் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி புக் மார்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு புக் மார்க் மாதிரி இருக்காது, ஆனால் இது புக் மார்க்கு தான். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, புக்கை எடுத்துகிட்டு சும்மா ஒரு பேஜில் அப்படியே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. சேம் வின்டேஜ் லுக்கில் ஒரு சில கவிதைகள்லாம் மெசேஜ் கார்டு மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. அதில் ஒன்று மட்டும் நான் படித்து காட்டுறேன். முடிந்தே விட்டது என்று நினைத்திருந்த வேர்க்கடலை பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது ஒரு குட்டி கடலை மூளையில் சொருகி நின்று ஆச்சரியம் செய்கிறது. அப்படியான ஆச்சரியங்கள் தான் இந்த சின்னஞ்சிறு வாழ்க்கை. நல்லா இருக்குல்ல? அந்த 5 புக்கு. இந்த 5 புக்கும் நான் இது வரைக்கும் படித்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு இது படிக்கணும்னு தோணுச்சு, அதனால் வாங்கிட்டேன். கண்ணம்மா, கண் சுமட்டல், மிட்டாய் பயல், ஒரு டீ சாப்பிடலாமா, எழுத்துப்பிழை, இந்த 5 புக்குமே இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து அரௌண்ட் 2200 வந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வேணாம் அப்படின்னா தனித்தனி புக்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இது நான் கை காசு போட்டு வாங்கியிருக்கேன். இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு இந்த புக்கு படிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு ஒரே காரணம் அந்த புக்குக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற தலைப்பு. எனக்கு அந்த தலைப்பை கேட்ட உடனே அப்படி என்ன இருக்கும் இந்த புக்கில் அப்படின்னு சொல்லி தோணும்ல. அந்த மாதிரி எனக்கு இந்த புக்கை வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கினது தான். ரொம்ப நாளாகவே இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக இப்போ அந்த புக்கை வாங்கிட்டேன். இந்த புக்கை பற்றி தனியாக செப்பரேட்டாக வீடியோ வேணும், ஒரு புக்கை பற்றியும் தனியாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருதோ அதை பொறுத்து வேணால் ஒவ்வொரு புக்கை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக பேசலாம். ஓகேவா? வரட்டா?